என்ன சுக்கா, உன் மனைவி ஒரு வீட்டிலையே இருக்க விடாம துரத்தி விடணும்னு ரொம்ப பிளான் பண்ணுவோம் போல இருக்குது. கூத்தியாளுக்காக கட்டின பொண்டாட்டி இவ்வளோ தூரம் அசிங்கமாக பேசிகிட்டு இருக்கிறா. நீ எல்லாம் உண்மையாலுமே ஒரு மனுஷன்தானா? பெத்த பையனுக்கு அடிபட்டுருக்குதுன்னு கேட்டோன்னே உடனே நீ பதறி அடித்து ஓடணும். அதை விட்டு போட்டு உன் பொண்டாட்டிய ஆமாம் நான் ஒன்று கேட்குறேன். நீ மட்டும் என்ன சின்ன பையனா? நீ என்ன வலிச்சு பையனா? நீ மட்டும் இந்த வயசில் கிழட்டு மூதேவி வயசில் நீ உன் கூத்தியை வச்சுக்கிட்டு ஆடிட்டுருக்கிற. உன் பொண்டாட்டி உன் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு உன் பெரிய பையன் இப்போவே அடித்து துரத்துவான்னு ஆகும்னா பெரிய பையன்கிட்ட சொல்லிடுவேன் உன்னை துரத்தி விட வச்சிருவேன் அப்படின்னு நீ சொல்லிக்கிட்டு இருக்கிறிய. அப்படி இருக்கும்போது உன் மனைவி அவங்களுக்கு ஒரு பாதுகாப்புக்கு இன்னொரு துணையை தேன என்ன தப்புன்னு நினைக்கிற? நீ மட்டும் இன்னொருத்தியோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கலாம், நீ ஜாலியாக சுற்றலாம், எல்லாம் பண்ணலாம். உன் பெத்த பையனுக்கு அடிபட்டு கிடக்கும்போதும் கூட உன்னால் அவளை விட்டுட்டு வர முடியல சுற்றிட்டு இருக்கிறன்னா. எதுக்கு நீ உன் பொண்டாட்டி சும்மா மிரட்டிக்கிட்டே இருக்கிறேன்? நான் இப்போவே எல்லாம் பெரிய பையனுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன். இப்போவே இன்றைக்கி உனக்கு என்ன நடக்குதுன்னு வாரு அப்படிங்கிற. ஏன்டா ஒரு கூத்தியாக கூட சுற்றிக்கிட்டு இருந்தால் கட்டின பொண்டாட்டி கேள்வி கேட்கத்தான் செய்வான். கேள்வி கேட்காது இருப்பாங்களா? எவ்வளோ ஒருத்தி கூட்டிகிட்டு ஜாலியாக சுற்றிக்கிட்டு உட்காந்துருக்குற. உனக்குன்னு கடமை இல்லை. உன்னால தானே அந்த பையன் சின்ன பையனை உள்ளே போயிட்டு வந்தான். அந்த பையனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும், அவனுக்கு ஒரு தொழில் ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். அந்த அக்கறை மயிரெல்லாம் இல்லாமல் கண்டவகோடையும் போய் நக்கிட்டு உட்காந்துருக்குற. கட்டின பொண்டாடி கேள்வி கேட்கத்தான் செய்வா. நல்ல குடும்ப பொம்பளை எல்லாரும் அந்த அம்மாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. உனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கல்ல, அதுக்கெல்லாம் நல்ல குடும்ப பொம்பளைகளாக இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. நல்ல குடும்பத்தில் இருக்கிற பொம்பளை இந்த மாதிரி ஒரு கேவலமான ஜென்மங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இன்னும் காசு போட்டு இது பண்ணுறாங்கன்னு என்ன அர்த்தம்? அதுங்கெல்லாம் அந்த மாதிரி குடும்பம். அதனால தான் இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. உனக்கு ஹோட்டலாக துரத்தி விட்றாங்கன்னா எல்லாம் நல்ல ஜனங்க பண்ணுற வேலை. ஏன்னா உன்ன மாதிரி கேடு கட்டவங்களாம் இருந்தாங்கன்னா உனக்கு ரூம் போட்டு கொடுக்குறாங்க பார்த்தியா, அவங்கள சொல்லணும் முதல்ல. இனி வேற பொண்டாட்டி ஏதாவது சொன்னால் உடனே எச்சா செய்வாங்களாமாவா? எல்லாம் வாங்கி அனுபவி. எத்தனை நாளைக்கு அனுபவிப்பா? ஆனால் உனக்கு கடவுள் பெரிய தண்டனையாக காத்துட்ருக்குது. உனக்கு காத்துக்கிட்டு இரு. நீயும் காத்துக்கிட்டு இரு, சரியா? என்ன ஒரு திமிரு மயிறு. கட்டின பொண்டாட்டி போய் இன்னொரு கல்யாணம் பண்ணக்கூடாது. அவங்க அப்படி தான் கல்யாணம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு எல்லாரும் ஆதரவு கொடுப்போம். நல்ல குடும்ப பெண்களை ஆதரவு கொடுப்போம். அவங்க கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு. சாவு